ஸ்ரீ ஜேஷ்ட மாதம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மகாத்மியத்தின் 14ஆம் அத்தியாயமான 14ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இந்த கதையானது தற்பொழுது துவங்குகிறது. ரிஷி முனிவர் கூறினார், சதானனா, சகர மன்னனின் சந்ததியினர் அனைவரும் அழிந்து அவனது யாகம் செய்ய முடியாத போது சகர மன்னன் என்ன செய்தான்? அவனது வீரர்கள் என்ன செய்தார்கள்? இவை அனைத்தையும் கண்ணியமான முறையில் எங்களிடம் கூறுங்கள். அப்பொழுது ஸ்கந்தன் என்ற பெண் கூறினார், சௌனக முனிவரே, கோட்டையின் வாயிலில் இருந்த வீரர்கள் தீயின் கொழுந்துவிட்டெறிந்த தீயால் கலக்கமடைந்து கோபமடைந்து செய்தியை தெரிவிக்க சகர மன்னனிடம் சென்றனர். உங்கள் மகன்களால் யாகத்திற்கான குதிரையை எங்கும் காண முடியாத பொழுது அவர்கள் தங்கள் கரங்களால் பிருத்வி பாத்தியை தூண்டினார்கள். உள்ளே கோட்டையை ஒட்டிய 100 யோஜனை அகலமுள்ள ஒரு குகையை கண்டார்கள். உள்ளே உங்கள் மகன்கள் பல வீரர்களுடன் சென்று கோட்டையின் நுழைவாயிலில் எங்களை தடுத்தனர். பல தினங்களாக அவர்கள் வெளியே வரவில்லை. நாங்கள் கோட்டையின் நுழைவாயிலில் நின்றதால் அவர்கள் உள்ளே என்ன செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதற்கிடையில் பாதாள உலகத்தைப் போலவே அந்த குழியும் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டது. பின்னர் நாங்கள் திரும்பி வந்து உங்களிடம் தெரிவித்தோம். அரசே, நாங்கள் எங்கள் விமோச்சனத்தில் ஆழ்ந்து அவர்களின் கதியை அறிய இயலாமல் இருந்தோம். வீரர்களின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் சகர மன்னன் மலையில் இடி விழுவதைப் போல தலைகீழாக விழுந்து ஒரு மனிதரை போல் மயக்கமடைந்தார். இதனை கண்ட வீரர்கள் அவர் முகத்தில் நீரை தெளித்தனர். மன்னன் மயக்கத்திலிருந்து விழிப்பதை கண்ட ருத்விஜ் லோக்கர், மனிதனே, அனைத்து உயிரினங்களின் பாதுகாவலரே, வருந்த வேண்டாம். ஏனெனில் மனிதர்கள் வீரியம் மிக்கவர்கள். நீங்களும் நானும் அனைவரும் குழியின் நுழைவாயிலை நோக்கி செல்வோம் என்றார். உள்ளே இருந்த உயிரினத்தின் வலிமையையும் வீரத்தையும் காண அவர்கள் தங்கள் யாகத்தை முடித்தனர். வழியில் தேவர்களுக்கே மிகவும் கடினமாக இருந்த சகரனின் மைந்தர்கள் நிகழ்த்திய வீர செயல்களை வீரர்கள் மன்னனுக்கு காட்டினர். பூமியின் மேற்பரப்பு முழுவதும் அந்த பள்ளம் வரைக்கப்பட்டிருந்ததை கண்ட ரிஷி முனிவர்கள், கூடியுள்ள மக்களே, கேளுங்கள், செவிமடுங்கள். சகர மன்னனின் எண்ணங்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அங்கே இருப்பதாக தோன்றும் இந்த பெரும் பள்ளம் ஒரு கடலாக மாறும் என்று கூறுகிறோம் என்றனர். இவ்வாறு விவாதித்தபடி அவர்கள் அனைவரும் அந்த பள்ளத்தை அணுகினர். தனது முழு படையையும் அருகிலேயே நிறுத்திய நற்குணமுள்ள சகர மன்னர் சிஷ்யர்களுடன் இணைந்து மிகவும் அற்புதமான புகுருகத்திற்குள் நுழைந்தார். அந்த புகுருகம் அழகானது. அதில் எந்த உயிரினங்களும் இல்லை. வானத்தை போன்ற இரத்தினங்களால் ஒளிர்ந்தது. ஆனால் அது சாம்பலால் மூடப்பட்டிருந்தது. அதை கண்ட மன்னரும் சிஷ்யர்களும் ஒருவர் பின் ஒருவராக அந்த ஒளிமயமான ஒளி திரளை அணுகினர். எரியும் நெருப்பை போன்ற பிரகாசத்துடன் ஒளிர்ந்த தெய்வீகமான தியானத்தில் ஆழ்ந்த யோகத்தை அடையக்கூடிய அந்த ஒளிமயமான தெய்வீகமான ஒன்றை கண்ட ரிஷி முனிவர்கள் அனைவரும் பிரமிப்பால் நிரம்பினர். ஒளிமயமான தெய்வீகமான தியானம் மற்றும் யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் அனைத்து ரிஷி முனிவர்களின் சிஷ்யர்களும் நூல்களையும் காணும் பொழுது அவை புரிந்து கொள்ளக்கூடியவையாக இருக்கின்றன. ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் ஆனி மாத மகாத்மியத்தின் 14ஆம் அத்தியாயமான 14ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.